இப்போ கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு பைபிள் தான் கேட்க போறோம். கேட்கலாமா கேட்க கூடாதுங்களா? வண்டர்ஃபுல் வேர்ட். இன்னைக்கு என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த கவலைகளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க கூடாதுங்களா? கவலைகளுக்கு ரெஸ்ட் வேணும். எத்தனை ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த கவலை, துக்கம், வேதனைகள் ரெஸ்ட் வேணும்னு எத்தனை நினைக்கிறீங்க? அவங்க ரெஸ்ட் வேணும் மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேட்கல, ஒருத்தர் மட்டும் தான் கவலை இருக்குன்னு நினைக்கிறேன். கவலை இல்லாதவங்க அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கவலை இல்லாதவங்க அதுதானே. மற்றவங்களை கவலை ஆக்கிட்ட உனக்கு எங்க கவலையா இருக்க போகுது? மற்றவங்களை கவலை ஆக்கிட்டு அவங்களுக்கு ஏது கவலை? ரைட். கவலையே எனக்கு இல்லைன்ற கவலையில சொல்லுங்க. இதுக்கும் ஆள் இருக்கிறீங்க. அப்ப இந்த மெசேஜ் உங்களுக்கு வேண்டாமோ? சரி, உண்மையை ஜெனினா சொல்லணும். என்னதான் நினைச்சாலும் கவலை எனக்கு வந்துருதுங்க. கண்டிப்பா கவலை இல்லாம கொஞ்சம் நேரம் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிற வழியில சொல்லலாமா? மெஜாரிட்டி இவங்க தான்ப்பா. அதனால மெஜாரிட்டிக்கு நான் மெசேஜ் கொடுத்துறேன் நான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பயங்கரமான ஒரு சீக்ரெட்டை கர்த்தர் சொல்லி தராரு. கவலை இல்லாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன நாம செய்யலாம்னு கர்த்தர் சொல்ல. ரைட். இந்த மெசேஜ் நான் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதோடைய உள்நோக்கம் மெசேஜ் ரொம்ப சின்னது. அதுக்காக நான் எடுத்துக்கிற பைபிள் ஆதாரங்கள் 5. எத்தனை வசனம் எடுத்துக்கிறேன்? 5 பைபிள் வசனங்கள் எடுத்துக்கிறேன். ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிறேன். கர்த்தர் சொன்னதான் ஏசாமி வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் எடுத்துக்கிறேன். 5 வசனம், ஒரு சம்பவம். இது எல்லாமே எதை நோக்கி பயணிக்குதுன்னா, நான் சொல்ல வர ஒரு சின்ன கருத்தை நோக்கி தான் பயணிக்க போகுது. படிக்கலாங்களா? நம்பர் 1, the message number 1. லூக்கா 12ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். லூக்கா 12, 29, 30 வசனங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். 30 வசனம். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை, இந்த மெசேஜ் கேட்கும் போது எல்லாம் நல்லா கண்களை விழிச்சிட்டு அப்படி ஜாக்கிரதையா அப்படி கூர்மையா நீங்க கவனிக்கணும். நம்பர் 1, 29th வசனம் சொல்லுது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போன்னு கேட்காத. அப்படிதான் போட்டிருக்குது. எண்ணத்தை உண்போம் என்ன கேளாமலும் சந்தேகம் படாத, நிச்சயம் நான் உனக்கு என்ன செய்திருவேன், நான் அதை உனக்கு பரமபிதா தந்துருவார். ரைட். இதுக்கு மேல இருக்கிற வசனம் வாசினா தெரியும். வசனம் 25 வாசங்களாம். 25ஆம் வசனம். கவலைப்படாத, கவலைப்படாத. கவனிங்க, நான் ஸ்லோவா சொல்றேன். கவலைப்படாத. என்ன செய்யாத? கவலைப்படாத. கேட்கிற கேள்வி நச்சுன்னு நமக்கு மண்டையில ஏறணும். என்ன சொல்ற தெரியுமா? நீ கவலைப்படுறதுனால உங்களில் எவன், என் சரீரம் இதான் ஹைட், என் சரீர அளவோடு 1/2 முழம் உயர்ந்துட்டேன், இன்னொரு முழம் போலன்னா ஸ்டூல் தான் நிக்கணும் நான். ஆமா இல்லைங்களா? ஆண்டு சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய உயரத்துல என்ன செய்ய முடியாதான்? ஒரு முழத்தை உன்னால கூட்ட முடியுமா? கூட்ட முடியுமா? கூட்ட முடியாதுல்ல. உன் உடம்புகள் ஒரு ஹைட்டை கூட்ட முடியாது. வெள்ள முடிய கருப்பு முடியா மாற்ற முடியாது. வெள்ள முடிய கருப்பு முடிய வெள்ள முடிய மாற்ற முடியாது. வயசாக வயசாக தோல் சுருங்க தோனால மாற்ற முடியாது. ஆமாம் இல்லையா? மீசை வெள்ளையாகும், ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்து வேதேசம் டை தான் அடிக்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஒரு ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. உன் உடம்பே உன் கண்ட்ரோல் இல்லை, உன் கையில் இல்லாத நேரத்துல சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்குமா? டேய், நான் ரொம்ப பெருசெல்லாம் சொல்லல, ரொம்ப அற்பமானது தான் சொல்றேன். என்ன அற்பமானது? 1/2 ஜானு உயர்ந்து காட்டேன். இது உன்னால, இது சாதாரண விஷயம் தானே. 1/2 ஜானு ஹைட் ஆகி காட்டேன். அற்பமான காரியத்திலும் உங்களால் செய்யக்கூடாது இருக்க என்னமா மற்றவர்களுக்காக ஏன் கவலைப்படுற? என்ன சொல்றாருன்னா, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத உன்னால எது கவலைப்பட்டு என்ன சாதிக்க போறேன்னு கேட்கிறார். The first point. ஹல்லேலூயா. புரியலையே நான் சொல்றது? நம்ம ஹைட்டும் தூக்க முடியாது, வெள்ள முடிய கருப்பு முடிய ஒன்னும் நம்மளால முடியாது. நீ கவலைப்பட்டு மட்டும் என்ன சாதிக்க போறன்னு கேட்கிற. இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்குதா? உன் உடம்புல ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. நீ கவலைப்பட்டு என்ன சாதிக்க போற? ஒன்னும் நீ சாதிக்க போறது இல்ல. கவலைப்படுறது வேஸ்ட்னு பைபிள் சொல்லுது. கவலைப்படாத வேஸ்ட். ஆனாலும் கவலை வராம இருக்குதா? வருது தானே. அதுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சுக்கணும் தானே. சரி, இவர் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் கவலைப்படாதன்ட்டாருங்க. என்ன செய்யாதமா? கவலை. அடுத்த வசனம் வாசிங்க. 26 வசனம். 26 வசனம் வாசிட்டீங்களா? 25, 22 வாசிட்டீங்களா? இல்ல அது வேண்டாம். 25, 26 வாசிட்டீங்களா? வாசியாச்சா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு நம்மளோட? ஏன் நீங்க உங்க ஹைட்ல கூட்ட முடியாதனால ஏன் கவலைப்படுறேன்ட்டார். இப்போ நம்மளுடைய கேள்வி, கவலைப்படாம இருக்க முடியுமா? கவலைப்படாம இருக்க முடியுமா? ஆனா கவலைப்படாம இருக்க முடியும்.
யாரால கவலைப்படாம இருக்க முடியும்னு யோசி. முதல்ல இந்த வசனத்தை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? ஆண்டவரே எனக்கு கவலை வருது, ஆண்டவரே நிறைய பாரம் வருது, என்ன பண்றேன்னு தெரியல, ஏது பண்றேன்னு தெரியல, யோசிச்சுனே இருக்கிறேன், ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 29ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. இதே அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, சந்தேகப்படாமலும் கேளாமலும். இப்ப பாருங்களேன், நல்லா கவனிக்கிறீங்களே. இப்போ கிளியரா ஆண்டு சொல்லிட்டாரு. மேல கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம் கர்த்தர் கேட்டாரா? கேட்டாரா இல்லையா? கேட்டாரா? அடுத்ததுதான் சொல்றாருன்னா, நீ கேட்காதன்றாரு என்கிட்ட. ஏன் கவலைப்படுறன்னு சொல்லிட்டு உன் கஷ்டத்தை என்கிட்ட என்ன செய்யாதா, கேட்காதன்றாரு. இது தப்பா ரைட்டுங்களா? நாளைக்கு புரியல நான் பேசுறது இல்ல, எதுவுமே நிறைய புரியுது. கவலைப்படுறதுனால ஒன்னும் உன்னால பண்ண முடியாது. சரி, அப்போ ஆனா உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா இல்லையா, கவலை இருக்கா இல்லையா? இருக்குதானே. 29 வருஷம் சொல்றாரு, என்கிட்ட அதை பத்தி கேட்காத, கவலையும் படாத, கேட்கவும் கேட்காத. இப்ப இன்னதான் நான் பண்றது வேற என்ன? கேளுங்களேன், என்னதான் பண்றது? கவலையும் படக்கூடாது, என்னதுவா, கேட்கவும் கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. என்னதான் நான் பண்றது? ஆனா பிரச்சனை இருக்குது, தலை பிச்சுக்குது, எனக்கு முடியலையே. தூங்கினா அதுதான், ஏஞ்சாலும் அதுதான், நடந்தாலும் அதுதான். நிம்மதியா ஒருவேளை சோறு சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல, எப்ப பார்த்தாலும் மண்டை பிச்சு நிக்குது, என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு கேட்காதன்ட்டாரு, என்கிட்ட கேட்காதன்ட்டாரு. ஜென்யூனா சொல்லணும், மனசுல கை வச்சு சொல்லணும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோமா, கேட்காம இருந்தோமா? உண்மையே பேசணும். நம்ம ஜெபம்லாம் என்னது, எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே ஏசப்பா. இதை தவிர நிறைய பேர் கேட்பாங்க, ஜோம் பண்ணியான்னு கேட்பாங்க. ஆமா ஜோம் பண்ணேன். எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணேன்? 2 மணி நேரம் ஜோம் பண்ணேன். வெரி குட். என்ன ஜோம் பண்ணேன் அப்படின்னா, ஆண்டவருடைய புலம்பிட்டு இருந்தேன், ஆண்டவருடைய கத்துட்டு இருந்தேன், கேட்டிருந்தேன். இங்க உள்டாவும் ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, 2 மணி நேரம் நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்றாரு. என்ன சொல்றாரு? 2 மணி நேரம் நீ வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆண்டவர் இப்ப என்னத்தான் நான் பண்றது? ஐயோ சீக்கிரம் சொல்லி தொலைங்களேன். கேட்க கூடாதுன்றீங்க, கவலைப்படக்கூடாதுன்றீங்க, பிரச்சனை நிறைய இருக்குது. என்னதான் நான் பண்ணணும்? அது ஒரு ரகசியம் இருக்கு, அதுக்கு ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க பார்க்க போறோம். பார்த்துடலாங்க ரகசியம் என்னதுன்னு. ரைட். ஏன் ஆண்டவர் கேட்க கூடாதுன்றாருன்னா, ஏசாயா 65:24 வாசிங்களேன். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், நல்லா கவனிக்கணும், கூப்பிடுறதுக்கு முன்னே, ஹல்லேலூயா, நீ 2 மணி நேரமா உட்கார்ந்து ஆண்டவரை ஜெபிக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆன்சர் யார் கொடுக்கறதா? கர்த்தர் கொடுத்துறாரா? நல்லா கவனிக்கணும் விஷயங்கள். புரியுதா உங்களுக்கு? நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே டக்குன்னு பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரா? பதில் கொடுத்துறாரா. ரைட். அடுத்தது, நான் பேசும்போது, நீ பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன பேச வர, என்ன சப்ஜெக்ட் நீ கேட்க வர, நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, புரிஞ்சிருமா? நீ வணங்குற ஆண்டவர் சாதாரணமானவர் கிடையாது. ஐயா கவலை, நிறைய கவலை இருக்குதுயா எனக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட வந்தவொடனே அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் தெரியுங்களா? இந்த பார், கவலை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கோ. நீ என்ன கவலைப்பட்டாலும் உன்னால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இது முதல்ல நீ தெரிஞ்சுக்கணுமா? எத்தனை ராமன் சொல்ல போறீங்க? நீ என்ன கவலைப்பட்டாலும் உன்னால ஒண்ணுமே, நல்லா யோசிங்களேன். கவலைப்பட்டு இதை சாதிச்சிங்க யாராவது இருக்கிறீங்களா? உடம்பு தான் கெட்டு போயிட்டு இருக்குது. ஆமாவே இல்லைங்களா? உடம்பு தான் கெட்டு போயிட்டு இருக்குது, இல்லாத நோய் தான் வர வச்சுக்கிறோம். இந்த நீ கவலைப்படுற உன்னுடைய கவலையை பயன்படுத்தி தான் நிறைய பேர் இன்னைக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அல்லேலூயா. நீ கவலையா இருப்ப, என்ன கவலை, இது ஒண்ணுமே நடக்க மாட்டேன், அது ஒன்றும் கிடையாது ரே, இதுவான் ஒண்ணு இருக்குது உடனே இது இப்போ சுத்தமா கெட்டு போயிட்டு அதிகமாக கவலைப்படுற. ரைட்டா ராங்? த ஃபர்ஸ்ட் திங் நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்னோட சொந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கவலைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் சொல்லுங்களேன். கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரைட். சரி, ஒரு பிரயோஜனம் இல்லாத இந்த கவலையை கடவுள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? சரி, கடவுள்கிட்ட தான் போய் சொல்லான்னு போனா கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? கேட்கறதுன்ட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதான்? கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஜெபமே என்னதுன்னா, கர்த்தாவே உங்ககிட்ட கேட்கறது தான் எனக்கு தெரிஞ்ச ஜெபமே. இப்ப நான் என்னதான் பண்றேன்? அப்ப எதுக்கு கோயிலுக்கு போகணும், எதுக்கு ஜெபிக்கணும், நான் என்னதான் பண்ணணும்? கேட்கலாமா கேட்கக்கூடாதுங்களா? நாம ஒரு வித்தியாசமா ஆண்டவர் இந்த பிரச்சனையை கையாளுறாரு, வித்தியாசமா ஹேண்டில் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கவலைப்படுறதுனால ஒன்றும் பண்ண போறதில்லன்ட்டார். ஆமாவே இல்லைங்களா?
ஒன்றும் முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்றும் விடு. ரெண்டாவது என்கிட்ட கேட்காதான்ட்டாரு. சரி கேட்கலான்னு வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் சொல்லுது, டே 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 வாய் மூடு, நீ கேட்கறது போல என்னன்னு கேட்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் என்ன தெரியுமா, வேணாம் புரிஞ்சிச்சு, ஒரு அமைதியா இருந்தார். வாய் அடைக்கிறாரு ஆண்டவர். என்ன செய்யறாரு, அப்பா நான் ஜபத்துக்கு வந்துட்டேன், இப்படி வாய் அடைச்சா நான் என்னதான் பண்ணணும், நானு கேட்கணும்ல, கேட்க கூடாது ஆண்டவர் கிட்ட. ஜபத்துன்னு வந்துட்டேன், என் கஷ்டத்தையும் சொல்லக்கூடாதுன்ற, என் வாயை அடைக்கிறேன். வாய் அடைக்கிறாருங்க, வாய் அடைக்கிறாரு இல்லையா? ஏசாய் 65:20 வாய் அடைக்கிறாரு இல்லையா? நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் கொடுத்துருவேன், நீ பேசும்போது நான் உனக்கு கேட்டுருவேன். என் வாய் அடைச்சிட்டாரு. இப்போ கம்முன்னு உட்காந்துக்கிறேன், என்னதான் பண்றது சொல்லலாம், என் கஷ்டம் தான் எனக்கு இருக்குதே அப்படின்னு நீங்க கேட்கணும் ஆண்டரை பார்த்து கம்முன்னு. இப்போ ஆண்டு என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 37:7, சங்கீதம் 37:7, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்து, அவ்வளவுதான். இப்ப என் வாயை அடிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்ண முடியும் சர்ச்சில்? கம்முன்னு வாயை முடிச்சுன்னு என்ன பத்தி சொல்லு, இதானே? இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குது, பி ஸ்டில். என்னது? பி ஸ்டில் பிஃபோர் த லார்ட். கர்த்தர் முன்னாடி இருக்கணுமா, அசையாம நிக்கணுமா, பி ஸ்டில். என்ன வாய் தர கூட மாட்டேன்றாரு. கஷ்டப்பட்டாலும் டே கஷ்டப்பட்டு ஒன்னும் சாத்தியம் இல்லைன்றாரு. சரி அப்ப கஷ்டப்படுறது ஒரி பண்றது வேஸ்ட். சரி ஆனா ஏதாவது செய்ய அப்படின்னா என்கிட்ட கேட்காதேன்ற. சரி சரி அப்பயும் முடியல, சொல்றேன், நீ என்ன சொல்ல முன்னாடி சொல்லிடுறேன்றாரு. அப்ப என்னதான் பண்ணோம், கம்முன்னு நிக்கணுமா? ஹல்லேலூயா. கம்முன்னு நின்னா போதுமா? என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, எத்தனை பேர் ஆமா ரெடி ஆயிட்டீங்க? சத்தியத்தை கேட்க எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஆண்டவரே உங்க பிரச்சனை துக்கம் கஷ்டம்லாம் வரும்போது நாம் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறான்னு தெரியுங்களா? சங்கீதம் 85:8, சங்கீதம் 85:8, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் இங்க எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வந்து உக்காந்துட்டு அவர் விளம்புவதை நீ கேட்கணுமா? புரியல நான் பேசுறது? நீ கேட்காத, நீ பேசாத, நான் பேசுறத நீ கேளு, நான் பேசுறத நீ கேளு. நீ புலம்பிட்டே இருக்கிற, நான் பேசுறது நீ கேட்கவே மாட்டேன்ற. இன்னைக்கு எல்லா மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனை தெரியுமா? கர்த்தர் பேசுறத காது கொடுத்து நம்ம கேட்கறது கிடையாது. ஐயா நீ பிரச்சனையில போறையா, நீ பிரச்சனையில போற. இப்போ ஒரு குழந்தை திருவிழால தொலைஞ்சு போச்சு. திருவிழால அப்பா அவன் தொலைஞ்சு புலம்போதான் புலம்புது, ஐயோ அழுவுது, அழுதுனேக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து சொல்றான், இரு அழுவாத கேளு, நான் சொல்றது கேளு. காதுலயே வாங்க மாட்டேன், அழுதுனே இருக்குது. மா பயப்படாத பாப்பா, அழுவாத, இரு நான் பண்றேன், போலீஸ் கிட்ட கொண்டு போறேன், மைக்கில் அனௌன்ஸ் பண்றேன், உங்க அப்பா அம்மா வருவாங்க, இரு. அது பிடிவாதமா பிடிக்குது. சரி இந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலான்னு போன, ஏன் என்ன கைக்கு என்ன செய்ய முடியாது, வரவே மாட்டேங்குது, அழுது புலம்பினே இருக்குது. இந்த மாதிரி குழந்தைக்கு என்ன செய்ய முடியும் நாமோ? என்ன செய்ய முடியும் நாமோ? கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது, சொல்றதையும் காதுல கேட்க மாட்டேங்குது. ஆமாம் இல்லையா? இதுதான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு. இதுதான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு. ஆண்டவர் சமூகத்துக்கு நீ போய் உக்கார, என்னைக்காவது அவர் சொன்ன ரூட்டை நீ கேட்டிருக்கிறியா? அவர் சொன்ன வழியை நீ கேட்டிருக்கிறியா? கேட்டது கிடையாது. நாம செய்யறதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், வள என்ன செய்யறோம், நாம புலம்பின்னு இருக்கிறோம். இன்னொன்னு செய்யறோம் தெரியுமா? ஆண்டவர் ஐடியா கொடுக்குறோம். ஆண்டவரே இப்படி போயிட்டு நீங்க அவங்க மனசை மாத்திட்டீங்கன்னா அவங்க வந்து இப்படி வந்து என் ரூட்டை கிளியர் பண்றாங்க ஆண்டவரேன்ற. ஏமா ஆண்டவருக்கு வழி தெரியாதா? நீ ரூட்டு போட்டு கொடுத்துனுக்குற. ஆமாவே இல்லைங்களா? ஹல்லேலூயா. சிலங்க ஜோம் பண்ண ஜபிக்க சொல்லுவாங்க என்கிட்ட, ஐயா ஜோம் பண்ணுங்க ஐயா. என்னது? ஆண்டவர் அவனோட பேசி அந்த மனசை உடைச்சி, அம்மா இருமா, ஆண்டவர் சொல்றதை கேளுமா. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. நாம சொல்றது ஆண்டவர் என்ன செய்யணும், இப்போ செய்யணும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற கருத்து புரியுது? எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீயே பேசிட்டு இருக்கிறியே, நான் பேசுறதை என்னைக்கு கேட்க போற? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னும் இருக்குது. யாரோட பிரசங்கம் மக்களுக்கு பிடிக்கும் தெரியுமா? அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டான்னா அவங்க யார்? அவன் நல்லவன். என்ன பிரசங்கம் பிடிக்கும் பாருங்க, உன் சத்துருக்களை ஆண்டவன் நிர்மூலமாக்குறார், ஹல்லேலூயா. என்னை அதான் எதிர்பார்த்து நிற்கிறேன். ஆனா இப்ப நான் கேட்டா மட்டும் என்ன சொல்றீங்க? ஐயா நல்லா இருக்கட்டும், சத்துரு எப்படி இருக்கட்டும்,
நல்லா இருக்கடையா, கை கால் உள்ளாம பண்ணிடலாமா? வேணாம் வேணாயா, நல்லா உள்ளுக்குள்ள ஐயோ அது பழிக்காதா, இப்ப வேற வாயத்தை வந்து கேக்குறானே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஐயா ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் என்ன பைபிள் என்ன சொல்றது அப்படின்னா, நீயே பேசிட்டு இருக்கிற என்கிட்ட 35 வருஷமோ 40 வருஷமோ வயசு, ஆண்டவர் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஜெபம் பண்ண என்ன செய்வேன்? நீ ஜெபம்னா என்ன செய்வோம்? எங்கள் பிதாவே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நன்றி, அப்படின்னா இப்படி நம்ம இதே தான் பேசுறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கறது இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் பேசுறத கொஞ்ச நேரம் நீ கேள, நான் பேசுறது கேள, உனக்கு வழி பிறக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? இதுக்கு ஒரு நல்ல வசனங்கள் முடிஞ்சு போச்சு, வசனங்கள் முடிஞ்சு போச்சு. என்னோட செய்திக்கு இப்போ ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த என்னோட சொல்ல வர கருத்தை முடிக்க போறேன். நீங்க ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள போக போறீங்க, ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க காட. ஹல்லேலூயா. பழையபடி என்ன நிறைய பேர் தெரியும் எனக்கு, ஐயா வீட்டை பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணு. என்னது ஜெபம் பண்ணு? எப்படி ஜெபம் பண்ணும்? நல்லா ஜெபம் பண்ணு, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. எனக்கு இப்பதான் புரியுது எத்தனையோ உபவாசத்தை வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன் நான். என்னதுங்க எத்தனையோ உபவாசத்தை நானு, ஏன்னா என் விஷயம் நான் நினைச்சது நான் பண்ணது நடக்கணும்னு முழங்காலு படி போட்டு உபவாசம் இருந்து பட்டினி இருந்து ஜெபித்த நாட்கள் எத்தனையோ நாட்கள். அடாடாடா, இப்ப எனக்கு புத்தி வந்துக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அந்த தகப்பன் சொல்றதை கேட்டு இருந்தேன்னா சக்சஸ் ஆயிருப்பனே. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் இதை விசுவாசிக்கணும். நிறைய பேர் சொல்லிங்களா, இவ்வளோ பண்றதுக்குப்பா அம்மா சொன்னது ஒரு நிமிஷம் நீ கேட்டுக்கூடாதா? சொல்லிருக்கீங்களா இல்லைங்க உங்க பிள்ளைங்கிட்ட? சொல்லிருக்கீங்களா இல்லைங்களாம்மா? அந்த அப்பா பேச்சுக்கு ஒரு நிமிஷம் கேட்டிருக்க கூடாதா? எல்லாம் உன் இஷ்டம் போல பண்றியே, அப்பா பேச்ச ஒரு நிமிஷம் நீ கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பல. இது தேவையா? இது எத்தனை பேர் உண்மை சொன்னீங்கன்னா சொன்ன இந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்களா இல்லைங்களா? நீங்க இப்ப ஏசாப்பா இந்த நிலையில தான் வந்து புலம்பி நிற்கிறாரு. இன்னைக்கு காலையில உங்ககிட்ட புலம்புறாரு, நான் பேச கேளுங்கடாப்பா, நீங்களா என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி ஆண்டவர், இதுக்கு என்ன உதாரணம் கர்த்தர் கொடுக்கிறார் படிக்கலாமா? யோவானின் புஸ்தகம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நல்லா கவனிக்கணும். பெத்தானியான்னு ஒரு கிராமத்துக்கு ஏசாமி போறாரு. அங்க போய் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு பேர் என்னதுங்க? மார்த்தா. ஐயா வாங்கய்யா, அங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு போங்க வாங்கய்யான்னு சொல்லி என்ன செய்யறாவோ கூப்பிடுறா. இயேசுவும் வீட்டுக்குள்ள வராரு. அந்த வீட்டுல அந்த பொண்ணு கூப்பிட்டால, அந்த பொண்ணுக்கு யாரு இருக்கிறா? ஒரு தங்கச்சி இருக்கிறா. அவ பேர் யாரு? மரியாள். நேரம் அந்த ஏசாமி வந்தோன்னு அவன் என்ன பண்றாள்னா, நேரம் ஏசாமியோ சேர்ல உக்காண்டாரு. சேர்ல உக்காந்தோன்னா இந்த மரியாள் என்ன பண்றா, நேர போயிட்டு ஏசாப்பா கால் கீழே கம்முன்னு உக்காந்துட்டு அப்படியே உக்காந்துட்டுக்கிறான். ரைட். அடுத்தது அவர் பேசுறார், இவள் கேட்கிறாள். சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்ல டைலாக் சொல்லணும். அவர் பேசுகிறார், இவள் கேட்கிறாள். அவர் பேசுகிறார், இவள் கேட்கிறாள். அல்லேலூயா. ரைட். அடுத்தது மார்த்தாள் அவங்க அக்கா கூப்பிட்டாள். அவ மார்த்தாளோ நிறைய வேலை ஓடுறா, பாத்திரம் கழுகுறா, ஓடுறா, இங்க ஓடிறா, பட்பல வேலைகளில நிறைய வேலை செய்து நிற்கிறல்ல, உனக்கு வருத்தம் தான் வருது. உனக்கு நிறைய வேலை செய்து ஓடி ஆடி ஒடியாந்து இருக்கிறவ இவோ வருத்தம் அடைந்து ஏசாமி கிட்ட வரா. இப்போ பாருங்க, ஏசாமி கிட்ட வந்து எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட புலம்புறா, பேசல. அவன்கிட்ட என்ன செய்யறாம கடவுள்கிட்ட, இயேசுவே சொல்லுங்களேன், இயேசுவே எனக்கு ஒருத்தனுக்கு தான் இந்த உலகத்துக்கு இப்பேற்பட்ட கஷ்டம். எத்தனை பேர் புலம்பிருக்கிறீங்க? இப்படி நான் சிரிக்கிறேன். புலம்பிருக்கீங்க இல்லையா? எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம். புலம்புறா பாருங்க, நான் தனியா கஷ்டப்படுறேன், தனியா பண்றேன். யார்கிட்ட புலம்புறாவோ? இயேசு கிட்ட புலம்புறா. ரைட். அடுத்தது ஆண்டவர் கவலை பண்ணுமா? இப்போ மேட்ரு என்னதுமா? இப்போ யார் கவலை பண்ணுமா? ஆண்டவரே நான் எவ்வளவு கவலைப்படுறேன், ஒன்னும் கவலை இல்லையா அப்படின்னு யார் கேட்கிறா? இவ கேட்கிறா. யாரு? அக்காக்காரி கேட்கிறா. என்னவா, நான் ஒண்டி கஷ்டப்பட்டுக்கிறேன், தனியா கஷ்டப்பட்டுக்கிறேன். நீங்க பாருங்க, இந்த பொண்ணு எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண என்ன வேலை பண்றா, உனக்கு அதை பத்தி கவலை இல்லையா? உனக்கு நான் ஒண்டி கஷ்டப்பட்டுக்கிறேனே, ஏன் ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கல? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே, உங்க காது கேட்கலையா? என் பையனை ஒரு சோதிக்கிறேன், என் பையனை இப்படி கஷ்டப்படுத்துறேன், நான் எவ்வளவு பாடுபடுறேன், உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் எவ்வளவு பாடுபடுறேன், எவ்வளவு நிந்தையில் இருக்கிறேனே, எவ்வளவு துன்பத்தில, ஆண்டவரை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன்பா இப்படி பண்றீங்க? எவ்வளவு நாள் ஜெபிப்பது, எவ்வளவு நாள் கேட்பது, என்னைக்கு உங்களுக்கு கவலையே இல்லையா? என் மேல உங்க மேல நினைவே இல்லையா? ஏன் இப்படி படுத்துறீங்க? அப்படி அத்தினி கேள்வி யார் கேட்கறது? மார்த்தா தான் கேட்கிறா. யாரு கேட்கிறா?
மார்த்தா தான் கேட்டுனுக்கிறா. யாரு மார்த்தா? பற்பல வேலைகளில் பிஸி ஆயிட்டு யோசிச்சுக்கின்னு சிந்திச்சுக்கின்னு இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை சாதிக்கணும், அதை பண்ணணும், யாரு மைண்ட் எல்லாம் ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இவங்கெல்லாம் ஆண்டோட சமூகத்துல புலம்புற கூட்டம். இவங்கள யாருங்க? இவங்கெல்லாம் புலம்பி தீர்க்கிற கூட்டம், ஆண்டவரை கேள்வி கேட்கிற கூட்டம், ஆண்டவர் ஏன் இப்படி பண்றீங்களேன்னு சொல்லி கேட்கிற கூட்டம் இந்த கூட்டம். ரைட், அடுத்தது பாருங்க. எனக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்ய சொல்லுங்க, எல்லாம் சாதகமா வரணும், எனக்கு எல்லா சூழ்நிலை எனக்கு பாசிட்டிவா இருக்கணும், கொஞ்சம் கஷ்டம் வரக்கூடாது, கொஞ்சம் துன்பம் வரக்கூடாது. ஆண்டவரே ஏன் இப்படி எனக்கு? ரைட் ரைட், அடுத்தது கேளுங்க. இயேசு இப்பதான் ஒரு தீர்வு சொல்றாரு. அல்ல சொல்லலாமா? ஜெனியூனா ஒத்துக்கணும். நாமளும் என்ன நிலையில இருக்கிறோம்? மார்த்தா மதி தான் இருக்கிறோம். ஆமாவே இல்லைங்களா? மார்த்தா மதி இருக்கிறோம் இல்லைங்களா? புலம்பி இருக்கிறோம், புலம்பி தீர்த்து இருக்கிறோம், ஆண்டவருக்கே கவலை இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறோம், பயங்கர டென்ஷன்ல இருந்துருக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ல இருந்துக்கிறோம், ஜபம் பண்ணும்போது துக்கத்தோடு அழுது அழுது ஜபிச்சிருக்கிறோம், புலம்பி புலம்பி ஜபிச்சிருக்கிறோம், கண்ணீரோடு ஜபிச்சிருக்கிறோம். நம்ம உபவாசம் வேஸ்ட். என்னதுமா? உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி புலம்பி தீர்த்து முடிச்சிட்டோம். ரைட்டா ராங்கா? எத்தனை சொல்ல போறீங்க? ஆமா, என்ன கரெக்ட். இப்ப மார்த்தாள் ஆகிய நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன தெரியுங்களா? வாசிங்கம்மா, உங்க பேரு போட்டுக்கோங்களேன். யாராருக்கெல்லாம் புலம்புறியோ அவங்க அவங்க பேரை போட்டுக்கோங்களேன். மார்த்தாளே மார்த்தாளே. ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க. மார்த்தாளே, நீ நிறைய விஷயத்த மண்டையில போட்டு குழப்பின்னு இருக்கிற, மண்டையில போட்டு யோசிச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கிற. என்ன மார்த்தா இப்படி இருக்கிற? ஏன் மார்த்தா என்கிட்ட வந்தாலும் புலம்புற, எந்த நேரம் கவலையா இருக்கிற, எந்த நேரம் கண்ணீரா இருக்கிற, ஜபோன்ற பேர்ல புலம்பின்னு இருக்கிற, ஜபோன்ற பேர்ல உக்காந்து அப்படியே என்கிட்ட கேள்வி கேட்டுனுக்கிற, என்ன வேலை செய்யணும் திட்டின்னுக்கிற, என்ன என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறியே. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக விஷயத்த தலை மேல போட்டு என்ன செய்யற? நீ என்னமா பண்ணின்னு இருக்கிற? பைபிள் போட்டு கவலைப்படுகிறாய். அநேக விஷயங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய் சொல்லிட்டு ஒரு தீர்வு கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. மார்த்தாளே, தேவையானது ஒண்ணு மட்டும் தான் வாழ்க்கையில உனக்கு, தேவையானது ஒண்ணு மட்டும் தான் உனக்கு. அது என்னதான்? வாசிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. தேவையானது ஒண்ணு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். அநேக கவலைகளுக்கு தீர்வு என்ன சொல்லுங்க? ஒன்னே ஒன்னுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கு ஒண்ணு வேணுமா? என்னதான் அது? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய தேவ சமூகத்தை மரியாள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். நம்மளாம் நினைச்சிட்டோம் தேவ சமூகம் என்ன தெரியுங்களா? தேவ சமூகம்னா நாம புலம்புறது, நம்ம கஷ்டத்தை சொல்றது நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையவே கிடையாது. தேவ சமூகம் என்பது அவர் பேசுவதை நாம் கேட்பதுதான் தேவ சமூகம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன சூழ்நிலை இருக்கலாம், உனக்கு தேவையான ஒண்ணு தேவ சமூகம். தேவ சமூகம் நமக்கு ரொம்பவும் தேவை. பாருங்க, சபைக்கு வந்துட்டு நாம் ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு பல நேரம் நம்ம தேவ சமூகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நாம தான் கத்தர்கிட்ட என்ன செய்துட்டு இருக்கிறோம்? பேசிட்டு இருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? இப்ப பைபிள் சொல்லி கொடுக்குது, ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்கிறது. உன் வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று. அது என்னதான்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, எடுத்து நீங்கி போடாத ஒரு எடுபடாத நல்ல பங்கை வாழ்க்கையில, குட் போர்ஷன், குட் பார்ட், நல்ல பங்கை வாழ்க்கையில தெரிந்து கொண்டா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 24 மணி நேரத்துல ஒரு நல்ல பங்கு நமக்கு வேணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? in 24 hours நமக்கு இருக்குதுல்ல, அந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு நல்ல பங்கு நாம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எத்தனை எடுத்துக்கலான்றீங்க? ஒருவேளை காலையில் 5 to 6 மணியா இருக்கலாம், எந்த நேரம் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடியா இருக்கலாம். நமக்குன்னு ஒரு நல்ல பங்கு, ஒரு போர்ஷன் 24 மணி நேரத்துல ஒரு 1/2 hour வச்சுக்கலாமா? ஒரு 1/2 hour அந்த நல்ல பங்குக்காக செலவு பண்ணுங்க. அந்த நல்ல பங்கு என்னதுன்னா, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். அந்த நல்ல பங்குல நீங்க புலம்ப கூடாது. என்ன செய்யக்கூடாது? புலம்பக்கூடாது. ஆண்டவரே இந்த கஷ்டம் இருக்கு, ஆண்டவரே பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இல்லைங்களா? என்கிட்ட கேட்காத, என்கிட்ட கேட்காத, என்ன சந்தேகப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே நல்ல பங்கு. சரி ஆண்டவரே, உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு என் வாழ்க்கையை விட்டுற மாட்டான் ஆண்டவரே, பிடிச்சிக்கிற ஆண்டவரே. அந்த நல்ல பங்கு பிடிச்சிப்பியா? பிடிச்சிக்கிற. என்ன பங்கு? மரியாதை பாரு. யார பாரு? மரியாதை என்ன பண்றா? ஐயா கம்முன்னு உங்க சமூகத்துல உக்காந்துட்டு நீங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கிற ஆண்டவரே. எஸ், அதை தான் நீ செய்யணும். ஹல்லேலூயா.
நான் சொல்றேன், உன் ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா, உன் கவலைக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா, நீ செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையில நல்ல பங்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அல்லேலூயா. நீங்க ½ an hour இப்ப நான் சொல்றேன், ஆண்டோட தயவால சொல்றேன், எனக்கு நல்ல பங்கே பல மணி நேரம் தான். எனக்கு கொஞ்ச நேரம் தான் மற்ற வேலை. எனக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா அந்த நல்ல பங்கு விட்டு உங்களால் வரவே முடியாது. நல்ல பங்குன்னு தெரியுங்களா? 24 மணி நேரத்துல நாம எடுத்துக்கொள்கிற நல்ல பங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 24 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது வாக்கிங் போகணும் டாக்டர் சொல்றானா இல்லைங்களா? அது குட், நல்லது. அந்த டைம் வேஸ்டா? நல்லதுங்களா? நல்லது. ஏன்? உடம்புக்கு ஆரோக்கியம், நல்ல பண்ணு. சரி, மருத்துவர் சொல்றாங்களா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரமாவது தூங்கக்கூடாதுங்களா? அது உடம்புக்கு நல்லதா இல்லைங்களா? நல்லது. உடல் பயிற்சி நல்லது. இதுக்கெல்லாம் நேரம் செலக்ட் பண்றோம்ல. இன்னொரு நல்ல பங்கு எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒண்ணு இருக்குதுங்க. அந்த நல்ல பங்கு இருக்கு. என்னதுன்னா, தேவனுடைய சமூகம். மறுபடியும் சொல்றேன், அந்த தேவனுடைய சமூகம் என்று சொன்ன பிறகு நீங்க உக்காந்துட்டு ஒரு பாட்டு, நமக்குலாம் தெரிஞ்ச தேவ சமூகம் சொல்றேன் பாருங்க, உக்காந்துட்டு குழந்தைய கிள்ளிக்கின்னு, அடுப்புல என்ன இருக்குது பாத்துக்கோ, ஆனந்தமே பரமானந்த முக்காடு போட்டு அம்மா மட்டும் பாடுனுக்கும். பையன் வந்து முடி இப்படி பண்ணிப்பான், முடி டிசைன் பண்ணே இருப்பான். குழந்தை அப்படி வருது, உடனே ஒரு கால் வந்துடக்கூடாது. ½ an hour அந்த நல்ல பங்குல வர கொடுமைகள் மட்டும் நீங்க பாருங்க. கால் வரக்கூடாது. உடனே நீங்க பாடிட்டே இருக்க, வந்துடுறேன் போயிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு வரும். இவனுங்க பாட்டு பாடி அடுத்து என்ன பண்ண தெரியும், அப்படியே ஒன்று பார்த்துன்னு கம்மனு இப்படியே படுத்துருவானுங்க. ரைட்டா? இதை விட இன்னொரு கொடுமை, டிவி ஓடின்னு இருக்கும். இங்க நல்ல பங்கு 1/2 மணி நேரம் வீட்டில் போடுற நல்ல பங்கு அன்னைக்கு டிவி மியூட்ல இருக்கும், படம் ஓடின்னு இருக்கும். தோத்திரம் ஆண்டவரே, ஓஹோ, என்ன சீரியல், லட்சுமியா என்ன சீரியல்மா, ஏதோ ஒரு சீரியல் பாரு, என்ன பண்றானே, ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேசத்துக்காக ஜெபிப்போம், கர்த்தாவே தேசத்தை ரட்சிக்கணும் ஆண்டவரே ரட்சிக்கணும். இது நான் சும்மா சொல்லுங்க, நிறைய பேர் வீட்டில் நடக்கிற நல்ல பங்கு. இந்த நல்ல பங்கு இப்படிலாம் போதுன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அங்க போயினே இருக்கும். இதுல வேற இப்ப வீட்டுக்காரர் வந்துருவாரு. இப்ப யார் வந்துருவாரு? அவர் கடவுளுக்கு மேல எஜமான. அவர் யாரு? டாடி வந்துட்டார், முதல்ல சாப்பிட்டீங்களாங்க? அவரு ஐயோ, உலகத்தை பாதியா உடைச்சிட்டு வந்த மாதிரி அவர் வந்து உக்காரும் போது இவருக்கு பண்ண வேண்டிய பணிவிடை ஒண்ணு இருக்குது பாருங்க, அது இருக்கும். அது பரவாயில்ல. இந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா யாரு? ஐயோ, கொடுமை சாமி இது. சார் கவனிக்கிறீங்களா? நான் தான் வேலைக்கு போகணும், நான் தான் சமைக்கணும், ஏதோ ஒண்ணு செய்ய. நீ யார் செய்ய சொன்னது? அம்மாவே இல்லைங்களா? பயங்கர புலம்பல். இதெல்லாம் புலம்பி தீத்த பிறகு இதெல்லாம் வாயும் திறக்க முடியாது, முழுங்கவும் முடியாது. யார் பார்த்துன்பா? பையன் பார்த்துனே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒரு விடுதலை, திருட்டுத்தனமா அம்மா செல்போன் அப்பா செல்போன் 1/2 மணி நேரம் கட்சா அவன் நல்ல பங்கு செலவு பண்ணுவான் பாருங்க. ஓட்டி 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 கை இப்படியே பண்ணினுக்கிறான். டே என்னடா ஆகுது தெரியல என்னமோ. ஹல்லேலூயா. இப்படிலாம் கொடுமைகள் இந்த நாளத்தில் நடக்கதான் நடக்கணும். நான் இல்லாத சொல்ற மாதிரியே சொல்றீங்களா நீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறீங்க. கேட்டா என்ன பண்றோம்? ஊழியக்காரர் கேட்பாரு, ஏமா நல்லா ஜோம் பண்ணீங்களா? நல்லா ஜோம் பண்ண சார், வீட்டுல தினமும் ஜோம் பண்றோம். அந்த நல்ல பங்கு படுற பாடு இருக்கு பாருங்க, அந்த நல்ல பங்கு கஷ்டப்படுற கஷ்டம் நிறைய பேர் வாழ்க்கையில தெரியுது. ஆமாவே இல்லைங்களா? இதுல வேற இன்னொரு குடும்பம், இந்த நல்ல பங்குக்கு வீட்டுக்காருக்கு ஜெபிக்க தெரியாது. இப்போ என்னதுங்க, அவருக்கு வெறும் தலையாட்ட தான் தெரியும் அவருக்கு. நீங்களும் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுப்பா. இப்ப இந்த அம்மா தான் இப்ப பாஸ்டரு, சுகமளிக்கும் ஆராதனை நடத்துற ஆராதனை லீடரு, எல்லாமே யாரு? வீட்டுக்காரமா. அந்த அம்மாவை பாட்டு பாடி அந்த அம்மா ஜோம் பண்ணி, ஆண்டவரை இவருக்கு என் கணவனை ரட்சிக்கணும் தீர்க்கணும் ஆண்டவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி. யாருக்குங்க? இல்லாத மாதிரிலாம் சொல்லக்கூடாது, எல்லாம் பாக்குறதெல்லாம் ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றோமே இல்லைங்களா? ஆண்டவரை இவரை திருத்தும் ஆண்டவரே, பையனை சரியாக்கு பண்ணும் ஆண்டவரே. அவர் பாவம், ஒரு சர்வெண்ட், அவர் மேல இருக்கிறவர் கை கட்டி நின்று இந்த அம்மா சொன்ன உடனே செய்தோன்னு இது எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. ஒரு சில பாக்குறாங்க, இதெல்லாம் நான் பண்றதே இல்லை வாழ்நாள்ல, ஏன் இது எனக்கு சொல்லின்னு இருக்கிற? நான் ஜெபிக்கிறவங்களும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலங்க ஜெபிக்கிறதே இல்லாம இருக்கிறீங்க. ஆமென். அவங்களுக்கு யார் ஜெபிக்காதவங்களுக்கு யார் வேணும் தெரியுங்களா? புரோக்கர் வேணும். யார் வேணும்? சத்தமா சொல்லுங்க, யார் வேணும்? ஜெபிக்காதவங்களுக்கு யார் வேணுமா? யார் புரோக்கர்? யார் சொல்ல? என்ன திட்டு முடிக்கிற? நான் தான் அந்த புரோக்கரு. ஹல்லேலூயா. ஐயா அவருக்காக ஜெபம் பண்ணுங்களேன், ஐயா இவருக்காக நீங்க பண்ணுங்களேன், எனக்கு வேற பொழப்பு இல்லை பாரு. சரி நான் ஜெபி. ஆண்டவரே இந்த அம்மா அது கேக்குது ஆண்டவரே. இது வேற நான் சொல்லி கேட்கல வச்சுக்க, ஆண்டவரே நீயே கேட்காதான்ட்டார் முதல்ல. இது வேற நீ ஒரு புரோக்கர் வேற போட்டுக்கிற, நான் ரெக்கமெண்டேஷன் நான் வேற கேட்கணும். நான் சொல்லி கேட்கலன்னா இந்த புரோக்கர் சரியில்லை, வேற புரோக்கர் போய் பார்க்கலாம். அந்த புரோக்கர் கேட்டு அதுவும் சரியில்லை, எவனுமே சரிப்பா, உலகத்துல நல்லவனே கிடையாதுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, எம்மா நீ புலம்புனது போதும்,
எந்த புரோக்கர் நீ எனக்கு கொண்டு வர வேண்டாம், நீயும் புலம்ப வேண்டாம். நான் சொல்றது கேளு, நான் பேசுற சத்தத்தை நீ என்ன செய்யி கேளு. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு பல விஷயத்தை, சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட, சாதாரணமா நடக்கிற விஷயமா இருந்தா கூட, ஒரு முக்கியமான ஹைலைட்டட் விஷயத்தை நான் சொல்லித்தர விரும்புறேன். ஹவு ஷுட் பி அவர் ப்ரேயர். நம்ம ஜபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உக்காருங்க. என்னதுங்க? உக்காருங்க. காட் சொன்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல மனசுல கொண்டு வாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது ஃபர்ஸ்ட், உங்க சமூகத்தில் உக்காரும் போது, தேவ சமூகத்தில் நீங்க உக்காரும் போது, ஒருவேளை இந்த ஜபம் எப்படி இருக்கலாம் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, ஆண்டவர் சோறு கொடுத்ததுக்காக ஜபம் பண்ணுங்க, கணவனை பத்திரமாக வேலைக்கு போயிட்டு கூட்டு வந்துட்டாரு ஜபம் பண்ணுங்க, மனைவி அடுப்புல வேலை செய்யுமா கர்த்தர் பாதுகாத்தாரா நன்றி சொல்லுங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சார் நன்றி சொல்லுங்க, எல்லாம் நன்றி சொல்லி முடிச்சுடுங்க. இது நல்ல பங்கு கிடையாது. நல்ல பங்கு என்பது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுங்க? நல்ல பங்கு என்பது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். மரியாள் தனியாக அமர்ந்து யார் பேசுறது கேட்கிறா? இயேசு பேசுங்க. நான் புரியுதுங்களா? இட்ஸ் a personal experience. பர்சனலா உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய அனுபவம் இருக்க வேண்டும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அரை மணி நேரம் எல்லாரும் விட்டு படுத்துக்கிட்டு எல்லாம் தூங்கிறாங்க வச்சுக்கோங்க, அப்படியே ஏஞ்சி உக்காருங்க. என்னதுங்க? உக்காருங்க. முடியலையா? சாஞ்சிட்டு உக்காருங்க. நீங்க ஆண்டு ஏசப்பான்னு ஒரு குரல் கொடுங்க. என்னதுங்க? ஏசப்பான்னு ஒரு குரல் கொடுத்துட்டு அவள் போதும், அவ செவிகள் நம்ம சத்தத்துக்கு சாய்த்து இருக்கிறது நீங்க சுவாசிக்கணும். இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா உக்காந்துட்டு, டேர்ம்ஸ் கண்டிஷன்ல அவர் கொடுத்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? கவலை படக்கூடாது. அதானே? நீ கவலைப்பட ஒரு ஹைட் கூட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கவலைப்படக்கூடாது. மைண்ட்ல எதுவுமே இல்லப்பா, எதை நான் யோசிக்கல, எஸ் ஃப்ரீ, மைண்ட் ஃப்ரீ ஆயிருது. செகண்ட், எதையும் கேட்காத, ரைட்டா எதுவும் கேட்கல. செகண்ட் பாயிண்ட், எதையும் என்ன செய்யல, கேட்கல. உங்க மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுட்டு, என்னதுங்க? மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுட்டு, இயேசுவே, ஜீசஸ் ஜீசஸ், எஸ் லார்ட், பேசும் அடியன் கேட்கிறேன், உம் சத்தம் பேசுங்க சுவாமி. ஆரம்பத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் 1 வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோர்ந்து போயிடாதீங்க. இட்ஸ் பை பிராக்டிஸ், இட்ஸ் பை பிராக்டிஸ். அப்படியே நீங்க ஆண்டவரே எதையும் யோசிக்க கூடாது, எதையும் யோசிக்கணும், எதையும் யோசிக்க கூடாது. கொசு கடி கூட நீங்க மறந்துடணும், எதையும் யோசிக்க கூடாது. அப்படியே அமைதியமா பரிசுத்த இவன் சங்கீதம் சொல்றான், நான் தேவன் முன்னாடி எப்படி இருப்பேன் நானு. வாசிங்க வசனம் 37:7. தேவன் முன்பாக எப்படி இருப்பேன் நான். இங்கிலீஷ் நல்லா இருக்கு. பி ஸ்டில் பிஃபோர் த லார்ட். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவரு காத்திரு. ரைட். ஆங்கிலம் நல்லா இருக்கு. பி ஸ்டில் பிஃபோர் த லார்ட். தேவன் முன்னாடி எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு முன்னாடி அமர்ந்து அப்படியே அவர் காத்திருக்கணுமா? காத்திருந்தா தெரியுங்களா? எதையும் யோசிக்க கூடாது. கவனிங்க, எல்லாம் என்ன பார்க்கணும். அப்படியே மௌனமா ஆண்டவர் சமூகத்துல ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க, 15 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு கொடுக்குற மாற்றம் இல்லைன்னு என்ன கேளுங்க, சவால் விட்டு கேளுங்க. நாம ஒண்ணு மட்டும் பண்றதே கிடையாது, தேவ சத்தத்தை நாம் கேட்கறதே கிடையாது. இதுக்கும் நீங்க ஒரு புரோக்கரை போட்டுக்கிறீங்க. இதுக்கு யார் போட்டுக்கிறீங்க? புரோக்கர். ஏத்தமா புரோக்கரு சிரிக்கிறீங்க பாத்தீங்களா? புரோக்கர் யாரு? பாஸ்டர். சண்டே ஏன்னா கத்தர் அவர் மூலியமா என்ன செய்யணுமா? பேசணுமா? இது அதிக கொடுமல்ல. திட்டுறதும் அவர் மூலியமா, பேசுறதும் அவர் மூலியமா இருக்கட்டும். ஆண்டவர் பொதுவா சபைக்கு வேண்டியது, தேசத்துக்கு வேண்டியது பேசுவார். அது டிஃப்ரெண்ட். உன் லைஃப்ல பர்சனலா உன் கூட கர்த்தர் பேசுற அனுபவம் உனக்கு இருக்குதா? புலம்ப கூட. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த ஜபம் வேற ஜபம். நீ அழுவுமா பொலிங்க போ. ஆண்டவரே தனியாக மனசு கஷ்டமாகுது ஏசப்பா, ரைட் போ. ஏசப்பா பாரமா இருக்கு ஆண்டவரே, என்ன பாரத்துக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாம் அழுது தீத்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. யாரை திட்டணுமா? ஆண்டவரே அவரை நான் என்னன்னு பண்ணி எல்லாம் முடிச்சுடு. எல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையில நல்ல பங்குன்ற ஒரு பங்குன்னு நேரத்தை நீ காடுக்கு ஒதுக்கணும். எனக்கு அது பேர் என்ன? அது பேரு, அந்த டைம் பேர் என்னது? எக்ஸசைஸ் டைம், என்னதுங்க, ஸ்லீப்பிங் டைம் மாதிரி நல்ல பங்கு என்ற நேரத்தை உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் நீங்க ஒதுக்கணும். அந்த வாழ்க்கையில அந்த 1/2 hour 10 minutes ஃபர்ஸ்ட் 15 minutes எடுத்துக்கோங்க. 15 minutes நான் கேட்கிறேன், 1 மாசத்துக்கு அப்புறம் நான் கேட்பேன், கண்டிப்பா நான் கேட்பேன், எத்தனை பேரு நீங்க இதை பிராக்டிஸ் பண்றீங்கன்னு. அப்படி நீங்க யாருமே பிராக்டிஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தேவ செய்தி நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்ன மாதிரி தேவ செய்தி கொடுப்பேன்னா, நீங்களும் புலம்புற ஒரு கூட்டம். நீங்களும் யாருங்க? புலம்புற ஒரு கூட்டம். உங்களுக்கு வேண்டியது விடுதலை தானே தவிர உங்களுக்கு சத்தியம் உங்களுக்கு வேண்டாம்.
உங்களுக்கு இயேசுகிட்ட நெருங்கி போகணுன்ற ஆசை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நீங்க வாங்க, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைப்படி, வரங்கள் படி, அதிகாரத்தின் பேர்ல பேய் பிசாசை ஓட்டுறோம், நோய்களை சுகமாக்குறோம், என்ன வேணா சுகமாக்குறோம், நீங்க விடுதலை வாங்கி நீங்க போய்கிட்டே இருங்க. ஏன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இல்ல நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். இருங்க, நான் இல்ல, நான் யார்கிட்ட வளரணும்? நானு கிறிஸ்து. யார் பாது என் கூடயே மறுமொழி ஆற்றி கொண்டு இருக்கிறார், இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் என் கூட. ஹல்லேலூயா. ரைட், கவனிங்க. நல்லா கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? நல்லா கவனிக்கணும். அவர் பிரசங்கம் பண்ற, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரை ப்ளீஸ். ரைட், ஹல்லேலூயா சொல்லலாமா? தி செகண்ட் பாயிண்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். இல்ல நான் கிறிஸ்துக்குள்ள வளரணும், கிறிஸ்துவ நான் அனுபவிக்கணும், இயேசுவை நான் பயிற்சித்து பார்க்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென் இல்லைங்களா? நான் பல மெத்தட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். நாம நல்லா கவனிக்கணும் தேவஜனங்களை. தேவஜன் நல்லா கவனிங்க. நீங்க நம்ம கிறிஸ்தவங்களாம் இருக்கிறது போதாது, இயேசு கிறிஸ்துவ வரலாறுல பார்க்கிறது போதாது, ஏதோ நம்மளோட உணர்ச்சிகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது நமக்கு போதாது. இயேசுவை தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்கிற அனுபவத்தை நம்ம கத்துக்கொள்ளணும். இதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியம் பாயிண்ட் என்னன்னா இந்த நல்ல பங்கு. என்னதுங்க? நல்ல பங்கு. ஸோ இந்த நல்ல பங்கு நம்ம எடுக்க போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் 10 to 15 minutes எல்லாரும் தூங்கின பிறகோ, எல்லாரும் போன பிறகோ சைலண்டா உக்காருங்க. சைலண்டா உக்காருங்க. இயேசுவேன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் நாள் தூங்கிடுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? நீங்க கண்டிப்பா தூங்கிடுவீங்க. நம்ம மைண்ட் அமைதியான என்ன செய்யணும்? நமக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவீங்க. ரெண்டாவது நாள் பரவாயில்ல தூங்குங்க. மூணாவது நாள் பரவாயில்ல தூங்குங்க, ஒன்னும் தப்பு இல்ல, போங்க, போய்கிட்டே இருங்க. 1 மாசம், 2 மாசம், 3வது மாசம் எழுதி சொல்றேன், மெல்லிய சத்தம் உங்கள் காதுல கேட்கும். மெல்லிய சத்தம் உங்க காதுல கேட்கும். அவர் பேசுற சத்தம் உங்களுக்கு இதயத்துல உதிக்கும். மகளே, அப்பா அப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா சொல்லுங்கப்பா சொல்லுவார். இந்த இடத்துல, இந்த உன் பிரச்சனையில இங்க நீ மௌனமா இருனா, அப்படியே ஏசப்பா செய்யறேன் ஏசப்பா, மௌனமா இருந்து பார். வந்த பிரச்சனை வந்த வேகத்தை திரும்பி போகும். அவரோட கைடன்ஸ் நமக்கு இல்லாதனால தான் இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? நாம ரியாக்ட் பண்றோம். நாம என்ன செய்யறோம்? மிஸ் ஹேண்டில் பண்ணி சின்ன பிரச்சனையை பெருசாக்கி சொதப்பி விட்டுறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்தவத்துடைய தத்துவம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவத்துடைய தத்துவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இது நம்ம யாரும் நிறைய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. வசனம் தெரியும், அர்த்தம் தெரியுதுன்னா தெரியாது. தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு, எஸ், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பாவோட நம்மளோட மேய்ப்பனோட சத்தம் நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதுங்களா? கேட்கிற அனுபவம் வரணுமா வரக்கூடாதுங்களா? வரணுமே, வரணுமே. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? கேட்கிற அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு சார் நமக்கு. ஒரு நாளைக்கு நான் 15 நிமிஷம் தான் உங்ககிட்ட கேட்கறேன். முதல் 15 நிமிஷம் தூங்குவீங்க. அடுத்த வாரம் நான் கேட்கலாமா கேட்க கூடாது? எத்தனை பேர் கேட்கலாம்? சபையில கேட்கலாமா கேட்க கூடாதா? எத்தனை பேர் இந்த பிராக்டிஸ் பண்ணி கேட்கலாமா கேட்க கூடாதா? சீரியஸ் நல்ல கைகளை உயர்த்தி காட்டணும். எத்தனை பேர் நான் கேட்க போறேன்? குட். இது பொய்யான தகவலா மெய்யான தகவலா? ரைட். அடுத்த வாரம் கேட்டுறேனே. அடுத்த வாரம் 15 minutes. என்னது சார்? 15 minutes. நைட் எல்லாம் முடிச்ச பிறகு சைலண்டா எழும்பி, யாரும் பார்க்கணும் அவசியம், நல்லா தெரிஞ்சுக்கணும். பா எங்க மம்மியில நைட்லாம் ஜெபிக்கிறாங்க. ஒன்னு அந்த அம்மாக்கு, ஆமா ஆமா சோத்திரம் சோத்திரம், நைட்லாம் ஜோம் பண்ணுவேன். அது வேண்டாம். யாரும் நம்மளை பார்த்து புகழத்துக்காகலாம் செய்ய வேண்டாம். இட்ஸ் நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப். என்னதுங்க அது? பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. அப்படி போய் உக்காருங்க, ஆண்டு சமூகத்தில் அப்படியே உக்காருங்க கொஞ்ச நேரம். ஒரே நான் இப்போ என்னோட அனுபவத்தை சொல்லலாமா? என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமா? நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எனக்கு அதிகமாக அப்படி இருக்கிறதா பிடிக்கும். அப்படி அதிகமாக எப்படா அது டைம் கிடைக்கும்னு தெரியும். ட்ராவல் பண்ணும் போதும் யாராவது என்கிட்ட லிஃப்ட்டுக்கு வராங்களா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன் சொல்லுங்க? பேச்சினே வரணும். நம்ம பெரிய தொல்லையா இருக்கும். நம்ம அவன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் ஆகினே இருக்கும். என்னோட உட்காந்து பேசினுக்கிறதுக்கு ஆளை விட்டா போதும்னு இப்போ தனியாக கிடச்சிதுன்னா எஸ்கேப் ஆயிடுவேன். என் காரில் பயணிக்கும் போதும் எங்கே நான் போனாலும் எது வந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படி உக்காந்துட்டு அப்படி போன பிறகு இயேசுவே அப்படின்ன பிறகு அடாடாடாடாடாடாடா கொஞ்ச நேரத்தில் அந்த மெல்லிய சத்தம் நம்ம காதல கேட்கும். என்ன செய்யணும், என்ன பேசணும் நாம யோசிக்க மாட்டோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இங்க போ, அங்க செய், இங்க செய். நிறைய தடவை எதுவுமே கைடன்ஸ் வராது. நிறைய நமக்கு கைடன்ஸே வராது. அவர் வேற எதேதோ பேசிட்டு இருப்பார். இந்த பைபிள்ல இருந்து புதுசு புதுசா சொல்லி கொடுப்பாரு. ஆண்டவர் இந்த வசனம் இப்படிதானே சொல்லுது. இல்ல இல்ல இதோட அர்த்தம் எப்படிப்பா, தப்பு தப்பா உனக்கு பிரசங்கம் பண்ணி வச்சுக்கிறானுங்கப்பான்னு வர ஆண்டவர் என் கிட்ட. அட பாவிகளா,
நடா இத்தனை வருஷம் இப்படி ஆயிடுச்சு, நீ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேனே. இல்லை, இப்படி சொல்ல, இப்படி பாரு, இந்த வசனத்தை இந்த இந்த கோணத்துல பாரு, அந்த கோணத்துல பாரு. அப்படியே பரலோகம் பரலோகம் உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கி பொங்கி பரலோகம் வரும். அந்த சந்தோஷம் யார்கிட்ட சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். முடிச்சு வெளியே வந்த பிறகு நம்ம நைட்லாம் தூங்காம வந்துருப்போம். பார்க்கன்னு சொல்லுவான், ஐயா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரீங்க ஐயான்மா. என்னதுங்க ஃப்ரெஷ்? நான் எங்கேயா ஃப்ரெஷ்ஷாக வரேன்? என்னை ஃப்ரெஷ் ஆக்கிற உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாரு. மெய்ப்பன் சத்தத்தை நம்ம கேட்க பழகிட்டோம்னா இன்னொன்று நடக்கும் தெரியுங்களா? அவர் புல்லுள்ள இடங்களிலே உன்னை நடத்துவார், அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை கொண்டு போய் விடுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். எத்தனை ஒரு அழகான ஒரு அனுபவத்தை கத்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் பேருக்கு தான் என் கையில் ஃபோனுன்னு ஒன்று இருக்கும். ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, இதில் ஒரு காலம் எனக்கு வராத வராது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு வேண்டியது நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு துக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் துக்கப்பட்டிருக்கிறாங்க. எமர்ஜென்சி கால் பண்ணா கூட நீங்க ஃபோன் என்ன செய்ய மாட்டேன்றீங்க, உங்க ஃபோனு உங்களுக்கு ஃபோனே போக மாட்டேன் தயான்னுக்குறாங்க. எப்பா அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க இந்த நேரம் பேசுறதுக்கு. யாரு? எனி டைம் கால் சென்டர் மாதிரி நீங்க 1 மணி கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி டைம் அடிச்சா யார் எடுப்பா? அங்க ஒரு ஆள் விட்டுறாங்க, போ விட்டுருங்க. அவங்க ஏதாவது அவங்க ஃபோன் வந்து மட்டும் எடுப்பேன். என்னம்மா இந்த மாதிரி இப்போ இது மாதிரி ஜெபிக்கணுமா? ரைட் ஜெபிச்சிக்கிற விட்டுருங்க. நமக்கு வேண்டியது நல்ல பங்கு. அரை மணி நேரம் பாருங்கண்ணே, 1/4 மணி நேரம் நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த பங்கு அரை மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வரைய மாட்டீங்க. நீங்க வெளியே வரைய மாட்டீங்க சார், ப்ராமிஸா சொல்ல, வெளியே வர மாட்டீங்க சார். நீங்க பாப்பீங்க உங்களுக்கு உங்க பணத்தை எப்படி கையாளணும்னு வானத்தை பிடித்த பரமபிதா கைட் பண்ணுவாரு. உங்க கொஞ்சம் பணம் கோடிகளாய் மாறும். நிஜமா சொல்றேன், நம்ம கையில இருக்கிறனால தான் அது மெஸ்அப் ஆயிட்டு இருக்கிறதும் காலி ஆயின்னு இருக்குது. எங்க ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கிட்ட 10 லட்சம் கொடுத்தா ஒரே வார்த்தை தீப்பான தீக்க மாட்டானா? பணத்தோட மதிப்பு தெரியல சார் அவனுக்கு. குரங்க கையில பணத்தை கொடுத்து என்ன சார் பண்ணும்? அது கிழிச்சு தான் போடும். ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களை பணத்தை கொடுத்து என்ன பண்ணுவான்? தாம் தூண் பண்ணிட்டு மண்லையும் சிமெண்ட்லையும் அதுல இதுல அப்படி போட்டு பணம் தீர்ந்து போச்சுன்னுமா. ஆமா இல்லைங்களா? ஹல்லேலூயா. அத வேல்யூ தெரிஞ்சவன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து பாருங்களேன், கொஞ்சத்தை லட்சமாய் கோடியாய் மாத்த வல்லவர் உன்னை கைட் பண்ணுவார் உனக்கு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே அவரோட கைடன்ஸ் நமக்கு வேணும். யாரோட கைடன்ஸ் வேணும்? கர்த்தர் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். இந்த அனுபவத்தை கத்துக்கணும். பிராக்டிஸ் பண்ணலாமா? என் செய்தியை முடிச்சிடுறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் இன்னைக்கு நான் முடிக்க போறேன். எத்தனை பேர் சொல்லிக் கொடுங்க ஐயன் சொல்ல போறீங்க? சொல்லிக் கொடுக்கலாமா? பைபிள்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்க ஃபோனு இந்த சாத்தான் ஒன்று இருக்குது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ற சாத்தான். அந்த ஃபோன் வந்து அந்த சைலன்ஸ்ல போடுங்க, இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நிம்மதியா உக்காருங்க, நல்ல ஃப்ரீயா உக்காருங்க. கண்களை மூடி எல்லாரும். நீங்க ஜெபிக்க கூடாது, தப்பு பண்றீங்க பாத்தீங்களா? மார்த்தாலா மரியாதை? நீங்க மரியாள். ஆஹா, அப்போ உங்க காதலை இங்க தான் என்கிட்ட தான் கேட்டுக்கிறீங்க. அப்போ ரைட், மார்த்தாலா இருக்கக்கூடாது, புலம்ப கூடாது. கேட்க கர்த்தர் சொல்லிட்டார்ல, கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. அப்ப நீங்க சொல்லலாம், அதுசப்பா நான் நம்புறேன், நான் கேட்க மாட்டேன், எதுவும் கேட்கக்கூடாது, அமைதியா இருங்க. ஜீசஸ். அது வேற ஒன்னும் சொல்லக்கூடாது, மெல்லமா உள்ளத்திலிருந்து பாசமா ஜீசஸ். இயேசுவே இயேசுவே. ஜெபிக்க கூடாது, இயேசு சொல்றதை நீங்க கேட்கணும். மார்த்தாள் ஜெபத்தை நீங்க பண்ணக்கூடாது. மார்த்தாள் இயேசு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸ். இயேசுவே. மெல்லமா, உதடுகள் அசையக்கூடாது, மெல்லமா ஜீசஸ் ஜீசஸ். பேசுங்க ஏசப்பா, பேசுங்க ஏசப்பா. நீங்க பேசணும், நான் கேட்கணும். நீங்க பேசணும், நான் கேட்கணும். நான் மரியாள், நான் மார்த்தாள் அல்ல. நான் புலம்புல, நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். நீங்க பேசுறத நான் கேட்கிறேன். ஜீசஸ்.
ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ரிஹல ரதரபௌ ஷந்துர்ஹாயல நங்கரி விராந்துராயல ரதரபாந்துரபானியா. ஓ ஜீசஸ். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். அவன் மனுஷரோடு அல்ல, அவன் தேவனோடு பேசுகிறான். ஓ ஜீசஸ். ரிஹல ரதரபௌ ஷந்துராயல ரகதரி விகதபாந்துரபானியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓகே, செக். ஹல்லேலூயா சொல்லு, கவனிங்க. கொஞ்ச நேரம் எப்படி இருந்தது மைண்டு? சும்மாலாம் சொல்லக்கூடாது, சீரியஸாவா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அவர் சத்தத்தை கேட்கிற பழக்கத்தை நம்ம பழகணும். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். நீங்கள் சும்மா இருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம பிரச்சனையை தான் நம்ம ஆக்ட் பண்றோம், நாம கிரியை செய்யறோம், நாம பேசுறோம், நாம புலம்புறோம். இதுக்கெல்லாம் புலம்புங்க, தப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கோங்க. நல்ல பங்குக்குன்னு நான் கேட்கறது வாழ்க்கையில ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்புறம் அந்த நல்ல பங்கே உங்களுக்கு வாழ்க்கையா மாறும். அவ்வளவுதான், நீ கீழாகாமல் மேலாகுவாய். மேலேயே தான் நீ இருப்ப, கீழே வரமாட்ட. உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா கொஞ்ச நேரம்?